தாங்கும் காரங்கள் உண்டு. உந்தன் இதயம் தளர்ந்ததோ? வாக்கு மாறாத இயேசு உன்னை காக்க வல்லவரே. வாக்கு மாறாத இயேசு உன்னை காக்க வல்லவரே. பாரம் பெரியதோ, மன ஆறுதல் இல்லையோ? பாரம் பெரியதோ, மன ஆறுதல் இல்லையோ? தூரமோ ஒத்தாசையோ தாங்கும் காரங்கள் உண்டு. உந்தன் இதயம் தளர்ந்ததோ? வாக்கு மாறாத இயேசு உன்னை காக்க வல்லவரே. வாக்கு மாறாத இயேசு உன்னை காக்க வல்லவரே. கண்ணீரும் தோல்விகளோ, கொடும் கோரமா வியாதிகளோ? கண்ணீரும் தோல்விகளோ, கொடும் கோரமா வியாதிகளோ? மண்ணிலே மாற்றங்களோ, தாங்கும் காரங்கள் உண்டு. உந்தன் இதயம் தளர்ந்ததோ? வாக்கு மாறாத இயேசு உன்னை காக்க வல்லவரே. வாக்கு மாறாத தெய்வம் அவர் உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில பாரம் மிகுதியாக இருக்கிறதா? வேதனையான அனுபவத்துக்குள்ளாக நீங்க சென்று கொண்டிருக்கிறீங்களா? வாழ்க்கை முழுவதும் கண்ணீரும் கலக்கங்களும் வேதனைகளும் பாடுகளும், நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் ஒருவேளை இந்த ஆராதனை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களானா, உங்களை தாங்குவதற்கான ஒரு கரம், உங்களை ஏந்துவதற்கான ஒரு கரம், உங்களை சுமப்பதற்கான ஒரு கரம் உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, எப்பேற்பட்டதான வேதனையின் அனுபவமானாலும், எப்பேற்பட்டதான சோதனை அனுபவமானாலும், எப்பேற்பட்டதான வியாதியின் அனுபவமானாலும், ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் வந்து நின்று பாருங்க. உங்களுக்காக உங்கள் அருகிலே நிற்பதற்காக, உங்களுடைய வேதனைகளை மாற்றுவதற்காக, உங்களை கண்ணீரை துடைப்பதற்காக, உங்கள் கதறலை போக்குவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை தருவதற்காக, உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியை தருவதற்காக தேவாதி தேவன் அவர் இந்த ஆராதனை வேளையிலே உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. எனக்காக ஒருவர் உண்டு, அவர் என் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார்.
அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. சோர்வின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும், குழியின் அனுபவமா இருந்தாலும், எப்பேற்பட்டதான சூழ்நிலையிலும் என்னோடு கூட இருக்கிற தேவன், அவர் என்னோடு கூட உண்டு. தாங்கும் காரங்கள் உண்டு, உந்தன் இதயம் தளர்ந்ததோ, வாக்கு மாறாததே, உன்னை காக்க வல்லவரே. எத்தனை பேர் வாக்கு மாறி போகலாம், எத்தனை பேர் சொன்ன வாக்கு தத்தங்களை, சொன்ன வாக்குறுதிகளை நான் சொல்லவே இல்லை என்று சொல்லலாம். ஆனா வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தை அது வீணாய் போவதே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்ததான ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறவே இல்லை என்று சொல்லி சோர்ந்து போன அனுபவத்தில் இருக்கீங்களா? கலங்கின அனுபவத்தில் இருக்கீங்களா? ஒருவேளை காலம் தாமதமாகலாம், ஆனால் வாக்கு தந்ததான தேவன் அதை நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி தருவார். கண்ணீரின் கவலைகள், வேதனைகள், பாடுகள் எல்லா அனுபவத்தையும் மாற்றி உங்களை மகிழ்ச்சியான, சந்தோஷமான, சமாதானமான வாழ்க்கையை தந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு அவர் போதுமானவராயிருப்பார். அதனால அவருடைய சமுத்திரம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென், ஆமென்.